சார் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. அது இப்போ நீங்கள் கட்சி கலைச்சது வந்து விஜய் கலைச்சிருக்கு. ஆமாம், இதே நிலைமை தான் விஜய்க்கு இருக்குமா இல்லை அதே சைடு வேறு? போக போக தெரியும். நான் கட்சியை கலைச்சதுக்கும் வந்து விஜயன் சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் வந்து உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து அதான் கூட்டம் எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லிட்டு வடிவேல் அன்பு சகோதரர் வடிவேலுக்கும் கூட்டம் வரும். அதான் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தானே, பல முறை சொன்னது தானே. நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசியில் முடிவு எடுக்கணும். அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் வந்து அப்படி இல்லை. நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டோம். இணைந்து கொண்டோம். வேறு என்னையா?